இந்த வீடியோவில் நாம் வந்து ஒரு ஃபுட் ஃபார்ம் செய்ய போகிறோம், அப்புறம் அனிமல் ஃபார்ம் செய்ய போகிறோம். ஸோ நான் உங்கள் கார்த்திக், கே அஜித் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது மைன்கிராஃப்ட் பார்ட் 3 சர்வைவல் சீரிஸ். ஸோ ரொம்ப நேரம் பேசாமல் வீடியோவை கண்டினியூ பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபார்மெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த க்ரீப்பர் பயலுக செஞ்ச வேலையை பார்த்தீங்கன்னா பாருங்கள், வெடித்து எல்லா இடத்தையும் ஓட்டையாக செஞ்சுட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்லாம் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸை. சரி வச்சிருவோன்னு வந்து நைட்டு பார்த்தா எனக்கு வெடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இந்த ஓட்டையெல்லாம் ஃபில் பண்ணிடுவோம் நண்பர்களே. கடைசி டெட் பிளாக்கையும் வச்சாச்சு நண்பர்களே. ஒரு வாட்டை தான் எப்போ வரைக்கும் அடைச்சிருக்கோம், இன்னும் ஒரு வாட்டை இருக்குது. அதை அடைக்கிறத நான் இப்போ வந்து ரெக்கார்டில் காமிக்க போகிறதில்ல, ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். ஸோ நம்ம டேரெக்டாக ஃபார்ம் கட்டுறதை போயிடலாம் நண்பர்களே. கிராஃப்ட் பண்ணி வச்ச ஃபென்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வச்சுருவோம். ஆல்ரெடி இங்கே ஒரு குதிரையை பிடிச்சி வச்சுருக்கேன், அதே பக்கத்தில் தான் ஃபென்ஸ் வைக்க போகிறோம். ஸோ இந்த குதிரைக்கு ஏதாவது பேர் வைக்கணும்னா ஆத்தடி என்னடா இது வைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி டபுள் வந்துருச்சு. ஸோ இந்த குதிரைக்கு ஏதாவது பேர் வைக்கணும்னா சொல்லுங்கள், நம்ம நேம் டேக் கிடச்சோடனே வச்சிடலாம். கமெண்ட்டில் சொல்லியிருக்க நண்பர்களே அந்த பேரை. இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றா ஃபென்ஸை வச்சுருவோம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக கட்ட போகிறது கிடையாது. இது வந்து ஆடுக்கு இது மாடுக்கெல்லாம் இல்லை, எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாம் ஒரே குடும்பமாக இருக்க போகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லைனாக வச்சுருவோம். ஆல்ரெடி நைட்டு வேறு ஆகுது. இந்த க்ரீப்பர் வந்து இதையும் வெடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் நண்பர்களே, ரொம்ப கடுப்பாயிரும். அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு குதிரையை டேம் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க போயிடுவோம், நைட்டு ஆயிடுச்சு, தூங்கிடுவோம், இல்லைனா வந்து வெடிச்சிருவாங்க. ஓகே நண்பர்களே, தூங்குவோம். ஃபிக்ஸ் வச்ச நாம் கேட் வைக்க மறந்துட்டோம் நண்பர்களே. ஸோ 2 இதை உடச்சிருவோம், 2 இதை உடச்சி கேட்டை வச்சுருவோம் நண்பர்களே. அடுத்து ஃபென்ஸ் வைக்கிறது தான் வேலை. மிச்சம் முழு ஃபென்ஸையும் வச்சுட்டு அனிமல் பிடிக்கிறது தான் வேலை. ஸோ அதை பிடிச்சிருவோம் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லீஸ் போடாத டேம் பண்ண குதிரை அங்கே உள்ளே மாட்டிக்கிச்சு, அதுவே தானா. அது வெளில வர்றதுக்குள்ளே நம்ம டக்குன்னு ஃபென்ஸை மாட்டி வச்சுருவோம் நண்பர்களே. இல்லைனா வெளில போயிடுச்சுன்னா அதை லீஸு போட்டு எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிரும். எங்கப்பா ஃபென்ஸு இதாக இருக்குது. ஓகே, 6 லெவல் உள்ளே தான் இருக்குது நண்பர்களே. ஃபென்ஸையும் வச்சாச்சு. தம்பி எப்போ இப்படி ஓடுவேன்? நம்ம ஃபார்மில் போகிறது கோழியை கண்டுபிடிச்சாச்சு நண்பர்களே. தம்பி இங்கே பின்னாடியே வாப்பா, உனக்கு வேணுமா விதை வேணுமா? விதை தானியம் எல்லாமே இருக்குது, இங்கே வா, என் பின்னாடியே வா. உனக்கு வந்து விதை தானியம் எல்லாவோட இது கஜானாவே காட்டுறேன். உள்ள வந்துட்டான். அவ்வளோதான்டா தம்பி, இதுக்கப்புறம் வந்து இந்த கையில் இருக்க விதை கிடைக்கிறதே கஷ்டம். உள்ளேரு. அதே மாதிரி வந்து இன்னொரு கோழியை கூட்டிகிட்டு வந்தேன். மாட்டிக்கிட்ட பங்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை ஆடு. அடுத்த ஆடை தேடுறதுக்குள்ளே ஒரு 2 மாடு கிடச்சிச்சு. அதை இழுத்துட்டு வர்றதுக்குள்ளே உள்ளே இருக்க கோழிலாம் வெளில ஓடி போயிடுச்சு நண்பர்களே. இப்போ அந்த கோழியை தான் பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிட்டு வரணும். வெளில தப்பிச்சு ஓடின கோழியெல்லாம் திரும்ப உள்ளே வந்தாச்சு. உள்ளே கூட்டின்னு வந்து பூட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஆடை கூட்டின்னு வரும்போது கூட இவனும் வரான். ஓகே நண்பர்களே, நமக்கு தேவையான அனிமல் ஃபார்ம்லாம் செஞ்சாச்சு. ஆடு மாடு கோழி, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குதிரையெல்லாம் அடைச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானது ஃபுட் ஃபார்மு. அந்த ஃபுட் ஃபார்மை தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே இருக்க டர்ட்லாம் நோண்டணும். அதுக்கு நமக்கு ஷவல் வேணும். நம்ம அயன் ஷவல் தான் செய்ய போகிறோம். ஏன்னா அயன் நிறைய கொட்டி கிடக்குன்னுலாம் சொல்ல முடியாது. அயன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டோனை விட அயன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மெயின் பண்ணுறதுனால நம்ம இப்போது அயனை வச்சு கிராஃப்ட் பண்ண போகிறோம். 16 அயன் இருக்குது. ஸோ இங்கே கிராஃப்டிங் டேபிள் இருக்கோ, இங்கே பார்த்தாச்சு. ஓகே, இங்கேப்பா இப்படி 2 வச்சுட்டு மேலே ஒரு அயன். அவ்வளோதான் நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபுட் ஃபார்ம் செய்கிறத நிறைய ஸ்கிப் பண்ண வேண்டியது இருக்கும். நானே கட் பண்ணிடுறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நம்ம இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஃபுட் ஃபார்ம் செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு வாய்க்கா மாதிரி செஞ்சுட்டு அந்த நடுவில் பார்த்தி தண்ணி ஊற்றி மற்ற இடத்துல ஹோ வச்சு நம்ம இது செஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? நான் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஸ்பீட் பண்ணிடுறேன். நமக்கு இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த 4 பிளாக்கை வச்சுட்டு அவ்வளோதான். நம்மக்கிட்ட ஒரு பக்கெட் தண்ணி தான் இருக்குது. ஏன்னா பக்கத்தில் இருக்க பக்கெட்டுன்ற பாருங்கள், பக்கத்தில் இருக்க தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ இங்கே வில்லேஜ் தான் இருக்குது. அங்கேருந்து நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபார்முக்கு ஊற்றுறதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிரும். ஸோ நம்ம இன்னொரு பக்கெட் எடுத்துகிட்டு வந்து இன்ஃபினிட் வாட்டர் செஞ்சுருவோம். அவ்வளோதான் நண்பர்களே, இன்னொரு பக்கெட் எடுத்தாச்சு. இதை ஊற்றிடுவோம். அவ்வளோதான், இன்ஃபினிட் வாட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஊற்றுவோம். ஊற்றிட்டு நம்ம ஹோவை வச்சு ஒன்றா வச்சோன்னா நம்ம ஃபார்ம் லேண்டுக்கு ரெடி நண்பர்களே. அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹோவை செஞ்சாச்சு. இப்போ நம்ம எல்லா மண்ணையும் இந்த மாதிரி விதை போடுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ரெடி பண்ண உடனே நான் வீடியோ திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், விதை போடுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், அப்பா சாமி பையன் சாமி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு குடும்பமாக சேர்ந்து அடிக்க வரீங்களா டேய்? ஐயோ அடிக்கிறானுங்க நண்பர்களே. இவனுங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? ஐயோ அவ்வளோதான், குட்டி இறக்கி விட்டான். டேய் நீ ஏன்டா வர? ஐயோ இவனுங்க குட்டி சாம்பி தாங்க பெரிய பிரச்சனையாக பண்ணுது. இந்த குட்டி சாம்பி ஏதாவது ஒன்று அப்டேட்டில் பண்ணி ஈஸியாக அடிக்கிற மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்.
அதுக்குள்ளே அவன் சித்தப்பா ஸ்கெலிட்டன் வந்துட்டான். அவனையும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தண்ணியை முதல்ல இது பண்ணிப்போம். ஷீல்டு இருக்குது, அது வரைக்கும் ஸ்கெலிட்டன் கிட்ட தப்பிக்கிறது கொஞ்சம் ஈஸி நண்பர்களே. அவ்வளோதான், அடிக்கிறான். ஓகே நண்பர்களே, நான் மொத்தமாக தண்ணியை ஊற்றிட்டு நான் காலையில் உங்களுக்கு இதை சீடு போடும் போது காமிக்கிறேன். நம்ம வந்து கோதுமை விதை தான் நட போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேரட்டு. இந்த கேரட்டை வச்சு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் கேரட் செய்யலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா கேரட் நடுறோம். எங்கப்பா ஓகே, இங்கே அப்படியே ஒன்று அப்படியே வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தான். அது பீட்ரூட் சீடு தான் இருக்குது, அப்படியே வச்சுருவோம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜில் சீடு காலியாக போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க வில்லேஜில் போய் எடுத்துகிட்டு வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏணி ஏறிடுவோம். இப்போ நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான். உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டுக்கு தமிழில் என்னென்னு தெரில. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் வச்சாச்சு. இதுக்கப்புறம் அது வளர்றது மட்டும்தான் வேலை. நம்ம எல்லா இடத்துலையும் டார்ச் வச்சுருவோம். ஏன்னா அது மாவு ஸ்பான் ஆகக்கூடாது. ஏன்டா டேய், உங்களுக்கு தான்டா நான் டார்ச்சை வைக்கிறேன். ஏங்க நம்ம மாவு ஸ்பான் ஆகக்கூடாதுன்னு டார்ச் வச்சா அவனுங்க அது மேலேயே காலை வச்சுட்டு வரானுங்க. இவனுங்களை என்ன பண்ணுறது? ஐயோ, க்ரீப்பர் தான் வரக்கூடாது. அவனுக்கு அங்கேயே நிற்கிறேன் க்ரீப்பரு. நம்ம ஓடி போய் தூங்கிடுவோம். இவனுங்க எப்படி டீஸ்பான் ஆயிடுவானுங்க. நம்ம போய் தூங்கிடுவோம் நண்பர்களே. ஏன்னா க்ரீப்பர் வெடிச்சானா நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அது நமக்கு தேவையே கிடையாது நண்பர்களே. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு அனிமல் ஃபார்ம் செஞ்சோம், ஒரு குதிரையை பிடிச்சோம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட் ஃபார்ம் செஞ்சோம். ஸோ அடுத்து ஒரு சூப்பரான மைன்கிராஃப்ட் எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் KRG. பாய் கைஸ். மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.